என்னும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மாதாந்திர கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கும் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு எனது அன்பின் சார்பாக ஒரு பொன்னாடையை போர்த்துகின்றேன். இனிய நாள் மதிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இன்று உங்களோடு ஜோதிடம் சார்ந்த 5ஆம் பாவகத்தை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முகுந்தன் ஐயா சொல்லும் பொழுதே நீங்கள் இன்றைக்கி 5ஆம் பாவத்தை பற்றி பேச வேண்டும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் நம்ம இன்றைக்கி மற்ற பாவங்களுக்கெல்லாம் போகலை. ஏன்னா இது நம்ம கடல் மாதிரி, ஜோதிடம் என்பது கடல் மாதிரி. இதில் நம்ம இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய டைமுக்கு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ இந்த 5ஆம் இடம் ஜோதிடத்தில் லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் என்பது என்ன அப்படின்னா, இந்த ஸ்தானத்தை எப்படியெல்லாம் அழைப்போம்? பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று நாம் அழைப்போம். அப்போ இந்த 5ஆம் இடத்தை கொண்டு நாம் என்னென்ன பலன்களை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பூர்வ புண்ணியம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம். நம்ம குலதெய்வம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தந்தை வழி பாட்டன் பாட்டியை பற்றிய விவரங்களை நாம் இந்த 5ஆம் இடத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய விருப்பம், நாம் விருப்பம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள், இந்த விருப்பம் எல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பற்றியெல்லாம் இந்த 5ஆம் பாவத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து புத்திரம். திருமணத்திற்கு பின் அடுத்தது ஆவலோடு காத்திருக்கக்கூடியது புத்திரம், குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் திருமணம் ஆனவுடன் அடுத்த ஆண்டிலேயே கிடைத்து விடுமா, அல்லது 4-5 ஆண்டு கழித்து கிடைக்குமா, அல்லது 10 ஆண்டு கழித்து கிடைக்குமா, அல்லது தத்து புத்திரமா என்பதை பற்றிய விவரங்களை இந்த 5ஆம் இடத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது குழந்தை, எத்தனை குழந்தை இருக்கும் அவங்களுக்கு, அது ஆண் எத்தனை பெண் எத்தனை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதுபோன்று இந்த 5ஆம் பாவத்தை வைத்து நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா திசையினுடைய பலனும் நல்லா இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் லக்னமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலம் இழந்து விட்டால் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியினுடைய பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் ஒருத்தருடைய உயர்வு தாழ்வு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரே டைமில் ஒரே தேதியில் ஒரு அரசனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அன்னைக்கே அதே தேதி அதே டைமில் ஒரு கிராமத்தில் உள்ள ஏழை விவசாயிக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அப்போ இவங்க 2 பேரும் எதிர்காலம் ஒன்றா தானே இருக்கணும், ஒரே மாதிரி தானே வசதி வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இந்த வசதி வாய்ப்பு 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, அவர்களுடைய பதவி ஒரே மாதிரி இருக்குமா, அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமான்னா அவர்களினுடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப மாறுபடும். அப்போ அந்த மன்னன், அரசனுடைய மகன் அந்த நாட்டினுடைய இளவரசனாக வருகின்றான். அவன் அடுத்தது அரசனாக மாறுகின்றான். அவன் அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அவன் பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப அவனுடைய வசதி வாய்ப்பு மாறுகிறது. இந்த கிராமத்தில் உள்ள ஏழையினுடைய பிள்ளை அவனுடைய வர்க்கத்திற்கு, அவனுடைய சொந்த பந்தத்திற்கு, அவனுடைய சமுதாயத்திற்கு தலைவனாக வருகின்றான். அப்போ அதான் பூர்வ புண்ணியம் என்பது. அவன்
இவனுடைய சமுதாயத்திற்கு அவன் எப்படி வரான்? தலைவனாக வருகின்றான். அப்ப அந்த தலைவனாக வரக்கூடிய வித்தியாசம் எப்படி வருதுன்னா அந்த பூர்வ புண்ணியத்தை பொறுத்தே மாறுபடுகிறது. அப்ப இதுல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 5ஆம் இடத்தை கொண்டு குலதெய்வம், அவங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பொதுவா தெரிந்து கொள்ளலாம். இப்ப லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் இவர்களுடைய குலதெய்வம் சிவன் வழிபாடாக இருக்கும், சிவகோத்திரமாக இருக்கும், அல்லது அந்த சிவன் சார்ந்த ஆண் தெய்வ வழிபாடாக இருக்கும். இந்த 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தால் அவர்களுடைய தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும், அவர்களுடைய வழிபாடு சக்தி வழிபாடாக இருக்கும், அது பெண் தெய்வம் சார்ந்த தெய்வங்கள் அவர்களுக்கு குலதெய்வமாக அமையும். அந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் அவர்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமானாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆண் தெய்வமாக இருக்கும். அப்ப அந்த முருகப்பெருமான் சார்ந்த தெய்வங்கள் வரலாம், முருகப்பெருமானே வரலாம், அல்லது முருகன் சார்ந்தது வரலாம், அல்லது ஆண் தெய்வங்களாக வரலாம் அவர்களுடைய தெய்வ வழிபாடு. அடுத்தது புதன், 5ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அவர்களுடைய குலதெய்வம் விஷ்ணு பகவானாக வரலாம், அல்லது ஆஞ்சநேயராக வரலாம். அப்ப இது போன்று அவர்களுடைய குலதெய்வம் அமையும். அடுத்து 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அவர்களுடைய குலதெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் அல்லது முனீஸ்வரர், இந்த மாதிரி ஆண் தெய்வங்களாக அவர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் அவர்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, மகாலட்சுமி, அம்பாள், இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சுக்கிரனோட ராகு சேர்ந்தா அங்காள பரமேஸ்வரி, துர்க்கை அம்மன், அந்த மாதிரி அம்மன் வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லை தெய்வங்கள், ஊரினுடைய எல்லை தெய்வங்கள் அவர்களுடைய குலதெய்வமாக வரலாம். அப்ப அந்த சனி பகவான் ஆண் ராசிகளில் அமர்ந்தால் ஆண் தெய்வமாகவும், பெண் ராசிகளில் அமர்ந்தால் பெண் தெய்வமாகவும் அவர்களுடைய எல்லை தெய்வம் அவங்களுக்கு வழிபாடாக வரலாம். அப்ப கருப்புசாமி, ஐயனார், முனீஸ்வரன், இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் வரலாம். அடுத்தது 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால், அப்ப அவங்களுக்கு ராகு பகவான் இருந்தால் காளி தேவி, துர்க்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி தெய்வங்கள் குலதெய்வமாக வரலாம். அடுத்து 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் அங்கே விநாயகர், ஆஞ்சநேயர், இது போன்ற தெய்வங்கள் அவர்களுக்கு குலதெய்வமாக வரலாம். அப்போ இதை சார்ந்தது அப்படிதான் அவங்களுக்கு அதில் உட்பிரிவுகள் நிறைய வரும். ஒவ்வொரு தெய்வத்திலையும் அந்தந்த ஊரினுடைய அவங்களுடைய குலத்திற்கு தகுந்தவாறு அது மாறுபடும். அது ஆணா பெண் தெய்வமா எதை சார்ந்து இருக்கும் என்பதை இந்த 5ஆம் இடத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுதான் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, இந்த குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்குதா அல்லது அவங்க முறையாக குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்த அதிபதி பலம் பெற்று இருந்தால் அவர்கள் சிறப்பாக குலதெய்வ வழிபாடு நன்றாக ஆண்டுதோறும் மாதந்தோறும் பூஜைகள் சரியாக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம். இப்போ 5ஆம் இடத்த அதிபதி பலம் குறைந்து விட்டால் அவங்களுடைய வழிபாடு முறையாக இல்லை, ஏதோ எப்பயோ ஒரு முறையும் அல்லது போக முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். அப்போ பலம் பலவீனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் பலம் பலவீனத்தை வச்சு தான் நம்ம பலனையே சொல்ல முடியும். இந்த கிரகம் இந்த திசா புத்தி எந்த அளவுக்கு பலனை நன்மை செய்யும், எந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், எந்த அளவுக்கு தீமைகள் அதிகமாக கிடைக்கும், கம்மியாக கிடைக்குங்கிறத நிர்ணயம் செய்வது அந்த பலம் பலவீனத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஒரு கிரகம் எப்போ பலம் பெறும்? லக்னத்திற்கு கேந்திரம் திரிகோணங்களில் அமர்ந்தால் அந்த கிரகம் பலம் பெறும். ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த கிரகம் பலம் பெறும். சுப கிரகங்கள் சேர்க்கை பெற்றால் அந்த கிரகம் பலம் பெறும். அப்ப பலம் பெறக்கூடிய நிலை இதுதான். சரி, எப்பெல்லாம் ஒரு கிரகம் பலம் குறையும்? லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்தாலும்
சூரியனோடு ஒரு குறிப்பிட்ட பாகையில் அஸ்தங்க நிலை பெற்றாலும் நீச்சம் அடைந்தாலும் அந்த கிரகம் பலம் குறையும். அந்த கிரகம் பலம் குறையும். வக்ரம் அடைந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் அந்த வீடுகளில் வக்ரம் பெற்றாலும் அதனுடைய பலம் குறையும். அப்போ ஒரு கிரகம் பலம் பலவீனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த கிரகம் சனி, ராகு, கேது இவர்களுடன் சேர்ந்தாலும் பலம் குறைந்துவிடும். ஒரு கிரகம் சனி, ராகு, கேதுவுடன் சேர்ந்தாலும் தன்னுடைய பலத்தை இழந்துவிடும். அப்போ இது போன்ற சூழ்நிலைகளில் ஒரு கிரகம் பலம் குறையும். அப்போ இதை வச்சு தான் நம்ம பலன் உண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி யாருங்கிறத நம்ம முன்னாடியே நிர்ணயம் செஞ்சுக்கணும். சர லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? 11ஆம் இடத்து அதிபதி. ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி 9ஆம் இடத்து அதிபதி. உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் இடத்து அதிபதி. அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாதகாதிபதி எந்த ஸ்தானத்தில் அமர்கின்றாரோ அந்த ஸ்தானம் அவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த ஸ்தானம் அவர்களுக்கு பாதிக்கும். சரி, அது முழு பாதிப்பா அல்லது இல்லை நிவர்த்தி உண்டா அப்படின்னு பார்த்தா சுபகிரகங்கள் பார்வை பெற்றால் அது நிவர்த்தி உண்டு. சுபகிரகங்களினுடைய பார்வை இல்லை என்றால் அந்த ஸ்தானத்தினுடைய பாதிப்பு முழுமையாகவே இருக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி அமர்ந்து விட்டால் அப்போ அங்கே குலதெய்வ வழிபாடு அங்கே சிறப்பாக அவங்களால பண்ண முடியுமா? பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாமல் கூட அவங்க மாறி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உண்டு. அப்போ அவங்க முன்னோர்கள் இருந்த இடத்த ஊரை விட்டு அவங்க வெளி இடங்களில் வெளியூர்களில் செட்டில் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 2 தலைமுறை இங்கே மாறி போயிடுச்சுன்னா அவங்களுடைய குலதெய்வம் என்னென்ன இவங்களால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி இருக்குதாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இதை வச்சு தான் அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு உண்டா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்து விடலாம். அதற்கு அடுத்தது நம்மளுடைய விருப்பங்கள். நம்ம விரும்பக்கூடியது எல்லாருக்குமே நம்மளால் வெற்றி கிடைக்குமா? எல்லாத்தினாலையுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு இந்த லக்னமும் 5ஆம் இடமும் பலம் பெற்றால் இவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து போகலாம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் வெற்றி கிடைக்கும். இவன் என்ன லட்சியத்தை நோக்கி போகிறானோ அதெல்லாம் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் பலம் குன்றிவிட்டால் இவங்களுக்கு போராடி தான் ஜெயிச்சாகணும். போராட்டமே வாழ்க்கையாக அமைஞ்சு போயிடும். அப்போ இவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுமானா நிறைவேறாது. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அங்கே விருப்பங்கள் நிறைவேறாது. ஒரு சீடன் ஒரு குருக்கிட்ட கேட்குறான், ஐயா நான் போகக்கூடிய காரியம் எல்லாமே தோல்வியில் முடியுது, எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்க மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் வருது, வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் எண்ணம் ஏற்படுகிறது, நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எனக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு ஆலோசனையை சொல்லுங்கன்னு போய் அந்த சீடன் குருநாதர்கிட்ட கேட்டான். அப்போ அந்த குருநாதர் அவனை அழைச்சிட்டு ஒரு விவசாய தோட்டத்திற்கு போனார். அங்கே நிறைய கோழி, அந்த விவசாய நிலத்தில் கோழி நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, கோழி பண்ணை நிறைய இருக்கு. அந்த கோழியை ஒரு இதில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க, ஒரு கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த சீடனை அழைத்து கொண்டு போன குருநாதர் என்ன பண்ணாரு, அந்த கம்பி வேலியை திறந்து விட்டார். கம்பி வேலி அடைக்கப்பட்டு இருந்த கோழி என்ன பண்ணும், பறந்து அது பாட்ட ஓட ஆரம்பிச்சுது. இப்போ அவர் சொன்னார் குருநாதர் சீடனை பார்த்து, இப்போ போய் ஏதாவது ஒரு கோழியை பிடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இவன் துரத்தி பார்த்தான், இதை ஓடுவான், இது பக்கமாக நெருங்கி வரும், பிடிக்க முடியாது, அது ஓடிடும். அடுத்தது ஒன்று குறுக்க கிராஸ் பண்ணும், இதை விட்டுட்டு என்ன பண்ணுவான், அடுத்ததை துரத்துவான், அது கிட்டத்தட்ட நெருங்கி போவான், அது ஓடி போயிடும், அடுத்து குறுக்க இன்னொரு கோழி கிராஸ் ஆகும், அதை விட்டுட்டு அடுத்ததை துரத்துவான். இப்படியே மாறி மாறி துரத்திட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் இவனால் எதையுமே பிடிக்க முடியல. அப்போ அவன் திரும்ப களைச்சி போய் சொன்னான், குருநாதா என்னால் எதையுமே பிடிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்போ நீ வெற்றி ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் பாரு.
ஒரு குறிப்பிட்ட கோழி சேவலை காமிச்சு அந்த செவலை நிறத்தில் உள்ள ஒரு சேவலை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னாரு. அப்போ அவன் அந்த ஒன்றை நோக்கி மட்டுமே அவன் ஓடணும். இப்போ குறுக்க நிறைய கோழிகள் கிராஸ் ஆணுச்சு, ஆனால் இவனுடைய கவனம் சிதறல, அந்த ஒன்றை நோக்கியே ஓடிக்கிட்டு இருந்தான். அது ஒரு குறிப்பிட்ட டைமில் அசந்துடுச்சு. உடனே அதை பிடிச்சிட்டான். பிடிச்சு கொண்டுட்டு வந்து குருநாதர்கிட்ட கொடுத்தான். இப்போ நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் குருநாதரே அப்படின்னு சொன்னார். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா, நீ ஒரு லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது நிறைய தடைகள் குறுக்க வரும். ஆனால் அந்த தடைகளை கண்டு நீ தோண்டு விட்டினா அல்லது தடம் மாறிவிட்டாலும் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய முடியாது. ஒரே லட்சியம், எத்தனை தடை குறுக்க வந்தாலும் உன்னுடைய நோக்கத்திலிருந்து நீ தடம் புரளாமல் இருந்தினா நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்னையிலிருந்து அவன் அதை கடைபிடிச்சான். லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரே வழி, எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்த்து போராடினா அவன் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ நமக்கு இந்த 5ஆம் இடம் பலமாக இருந்தால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எளிமையாக ஜெயித்து விடலாம். இந்த 5ஆம் இடம் பலம் குன்றி இருந்தால் கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்க வேண்டியது வரும். சரி, அப்போ குலதெய்வத்தை நம்ம பார்த்துட்டோம், விருப்பங்களை பார்த்துட்டோம். அடுத்தது நம்மளுடைய புத்திர பாக்கியம். இந்த 5ஆம் இடத்தை என்னன்னு சொல்கிறோம்? புத்திரஸ்தானம் என்று நாம் அழைக்கின்றோம். புத்திர காரகன் என்று யாரை அழைக்கின்றோம்னா குரு பகவானை. புத்திரஸ்தானம் என்று அழைப்பது லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம் என்று நாம் அழைக்கின்றோம். அப்ப இந்த புத்திரஸ்தானத்துக்குரிய கிரகம் பலம் பெற்று இருந்தால், ஒரு திருமண தம்பதிகளுக்கு திருமணம் ஆன உடனடியாக அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தடையில்லாமல் கிடைத்துவிடும். இந்த புத்திரஸ்தானம் அதிபதி குரு பகவான் ரெண்டுமே பலம் குறைஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் குழந்தை பாக்கியம் தடையாகும். அப்ப லக்னாதிபதியும் பலம் குறைந்து 5ஆம் இடத்து அதிபதியும் பலம் குறைந்து புத்திர காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் பலம் குறைந்து விட்டால் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் தடையாயிடும். அப்ப இவங்க தான் தத்து பிள்ளைகள் எடுத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவர்கள் டெஸ்ட் டியூப் பேபி என்ற ஒரு இதை எடுத்து பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அப்ப இந்த 5ஆம் இடத்தையும் குரு பகவானையும் வைத்து நமக்கு இவங்களுக்கு வாரிசு உண்டா இல்லையா, எவ்வளோ நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து விடலாம். அப்ப லக்னம் 5ஆம் இடம் குரு மூணுமே பலம் இழந்து அந்த 5ஆம் இடத்தில் லக்னத்திற்கு பாதகாதிபதி அமர்ந்து விட்டால் இவங்களுக்கு முழு தடை. அப்ப இவங்க தத்து குழந்தை எடுத்து தான் வளர்க்கணும் அல்லது டெஸ்ட் டியூப் பேபி தான் போயாகணும், வேற வழியே இல்லை. சரி, இந்த 3ல் 2 ஸ்தானம் மட்டும் பலம் இழந்திருக்குது, ஒரு ஸ்தானம் பலமா இருக்குது அல்லது 5ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்க்குது அப்படின்ட்டா தடை நிவர்த்தி உண்டு. அப்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இப்ப எப்பெல்லாம் தடையாகும் அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 மறையும் பொழுது தடை ஏற்படும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சூரியனுடன் நெருக்கமாக சேர்ந்து அஸ்தங்க நிலை அடையும் பொழுது தடைகள் உண்டாகும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றாலும் சனி ராகு கேது இவர்களுடன் சேர்ந்து விட்டாலும் தடைகள் ஏற்படுத்தும். இந்த 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி அமர்ந்து விட்டாலும் அந்த 5ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்து விட்டாலும் பலம் குறைந்துவிடும், 5ஆம் இடம் தடைபடும். இப்போ இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிட்டா பெண் வாரிசை கொடுத்துரும், குரு பலமாக இருந்தால் ஆண் வாரிசை கொடுக்கும். அப்போ எத்தனை குழந்தைங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, குருவோட சேர்ந்த பார்த்த கிரகங்களின் எண்ணிக்கையை வைத்து இவர்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து தொழில்முறை ஜோதிட ரகசியங்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தில் உடன்பிறப்புகளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம
உடன் கூட பிறந்த சகோதர பாவங்களை எப்படி நாம் அறிந்து கொள்வது? நம்ம அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், நமக்கு குழந்தைகள் எத்தனை, மனைவியோட பிறந்தவங்க எத்தனை பேருங்கிறத அந்த இதில் குறிப்பு கொடுத்துருக்கிறேன். அது எப்படி அப்படின்னா, சகோதரனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாயை வைத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். செவ்வாயோட சேர்ந்த பார்த்த கிரகங்களின் எண்ணிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், கணக்கில் எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை செவ்வாயோட எத்தனை கிரகங்கள் சேர்ந்துள்ளது, எத்தனை கிரகங்கள் பார்த்துள்ளதுங்கிற மொத்த கணக்கை எடுத்துக்கணும். இதில் நீச்சம் அஸ்தங்கம் அடைந்த கிரகங்களின் எண்ணிக்கையை கழிச்சிடணும். மீதி இருக்கக்கூடிய எண்ணிக்கை எத்தனையோ அதுதான் கூட பிறந்தவங்களுடைய எண்ணிக்கை. அப்போ இதே மாதிரி தான் அப்பா கூட பிறந்தவங்க சூரியனை வைத்து சூரியனோட சேர்ந்த பார்த்த கிரகங்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு அதில் நீச்சம் அஸ்தங்கம் அடைந்த கோள்களின் எண்ணிக்கையை கழித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய கோள்களின் எண்ணிக்கையை வைத்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அது ஆண் எத்தனை பெண் எத்தனைங்கிறத தெளிவாக சொல்லிவிடலாம். அப்போ குழந்தையை எப்படி எத்தனை குழந்தைங்க இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா குருவை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ குருவோடு சேர்ந்த குருவை பார்த்த கோள்களின் எண்ணிக்கையை நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். அதில் எத்தனை கிரகங்கள் நீச்சம் அடைந்துள்ளது, வக்ரம் அடைந்துள்ளது, அஸ்தங்கம் அடைந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஒரு சில கோள்களை கழித்துவிட்டு மீதி உள்ள எண்ணிக்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே எத்தனை என்பதை நாம் சொல்லிவிடலாம். அப்போ அந்த வர்க்கங்கள் ஒரே வர்க்கமா, ஆணுன்னா ஆணு பெண்ணுன்னா பெண்ணா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வர்க்கமாக கொடுத்துரும். பெண் குழந்தைங்கன்னா 2 பெண் குழந்தை 3 அப்படி விட்டுரும். அடுத்த வாரிசு மாறி வராது. ஆண்னா ஆணு அடுத்த பெண் தராது. அப்போ அந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் பாதகாதிபதியினுடைய பார்வை பெற்று இருந்தாலும், பாதகாதிபதியினுடைய சேர்க்கை பெற்று இருந்தாலும், அல்லது குரு பகவானே பாதகாதிபதியாக மாறி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே வர்க்கம் தான், அடுத்த வர்க்கம் வராது. ஆண் வர்க்கம்னா ஆண் மட்டுமே, பெண்ணுன்னா பெண் மட்டுமே. அப்போ இதை சகோதர பாவத்துக்கும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். செவ்வாயோடு பாதகாதிபதி சேர்ந்து விட்டால் ஒரே வர்க்கம் தான். அங்கே பெண்ணுன்னா பெண்ணு, ஆணுன்னா ஆண். எப்பயுமே ஒரு கிரகம் ஆண் கிரகங்கள் ஆணாக எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ளலாம், பெண் கிரகங்களை பெண்ணாக எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில சமயத்தில் இது மாறும். எப்பன்னா ஆண் கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அந்த கிரகம் பெண்ணாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் கிரகம் வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னா அதை ஆணாக நம்ம மாற்றி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த எண்ணிக்கையை நாம் தெள்ள தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் மகிழ்ச்சி என்பது நமக்கு வேணும். இந்த மகிழ்ச்சி இல்லைன்னா வாழ்க்கை வாழ்வதே வீணாகிவிடும். அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி வேணும்னா 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். எத்தனை விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும்? 3 விஷயங்கள். 1, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 1 உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். 2, மனம் ஆரோக்கியமாக இருக்கணும். 3, நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து மகிழ வேண்டும். இந்த 3 செஞ்சோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். அப்போ உடல் நலமாக இருக்கணும் அப்படின்னா நீ கல்லை தின்றாலும் ஜீரணமாகும். எப்போ உனக்கு 6, 8, 12 திசை சம்பந்தம் இல்லைன்னா உனக்கு எந்த நோய் நொடியுமே உனக்கிட்ட நெருங்காது. நீ பட தைரியமாக போயிட்டே இருக்கலாம். எப்போ நோய் தாக்கம் வரும், எப்போ வைத்திய செலவு ஏற்படும், எப்போ மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய நிலைமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 தொடர்பு பெற்று திசை நடந்தாலோ அல்லது புத்தி நடந்தாலோ அப்பதான் அந்த மருத்துவத்தை தேடி போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப அந்த திசைகள் நடக்கக்கூடிய காலத்துல என்ன திசா புத்தி நடக்குது, அந்த கிரகத்தினால நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, உடல் நலத்துக்கு என்ன மாதிரி தீங்கு வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கிரகங்களுக்கு எந்த கிரகம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த கிரகங்களுக்கு உரிய தானியங்களையும் உணவுப் பொருள்களையும் துணி வகைகளையும் இல்லாத ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். 3 வேளை மாத்திரை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வேளைக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோதான் என்னாலும். 2வது மனம்.
மனம் வந்து நமக்கு நிம்மதியாக இருக்கணும். நம்ம கவலைகளை போட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிம்மதி காணா போயிடும். எப்பயுமே கவலைகள் ஒவ்வொரு நொடியும் ஒருவனை கொன்று கொண்டு இருக்கும். மரணம் ஒரு நொடியில் கொன்றுடும். ஆனால் கவலை ஒவ்வொரு நொடியும் அவனை கொன்று கொண்டே இருக்கும். அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை நாம் வந்து விட்டுவிட வேண்டும். ஏன்னா எல்லாமே இறைவனுடைய செயல். இறைவனை விதியை மீறி எதையுமே மாற்றி யாராலையுமே மாற்றவும் முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. அந்த விதியே வழி கொடுத்தால்தான் மதியை பயன்படுத்தி விதியை மாற்றி அமைக்க முடியும். அப்போ விதி வழிதான் மதியும் செல்லும். அப்போ அந்த நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் நன்மைக்கே, எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற நோக்கத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருந்தால் நம்ம மனதில் உள்ள கவலைகள் நம்மை விட்டு விலகிவிடும். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது மூன்றாவது விஷயம், நம்ம மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது. நம்ம எப்பயுமே நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நம்மளோட உடன் இருப்பவர்களுக்கும் நம்ம எப்பயுமே உதவிகரமாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியிலேயே அதிகமான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க, அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தா நம்மளை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வரும். அதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ நம்மளுடைய கடமையை சரிவர செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா சந்தோஷம் எப்பயுமே நம்மை விட்டு அகலாது. ஒரு சீடன் போய் கேட்குறான் குருநாதர்கிட்ட, ஐயா எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர்கிட்ட கேட்டான். அப்போ அவர் சொன்னார், வா என்னோட வா சீடா அப்படின்னு அந்த சீடனை அழைத்து கொண்டு ஒரு பெரிய பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனார். அந்த பூந்தோட்டத்தில் போன உடனே அப்படியே பூக்கள், அப்படியே வண்ண கலரில் நிறைய வகையான பூக்கள் இருக்குது. அப்படியே மகிழ்ச்சி. அங்கே போன உடனே ஒரு பிரமிப்பு, அப்படியே வாசனை, பூக்களினுடைய வாசனை. இந்த வாசனைக்கு பட்டாம்பூச்சிகள் அப்படியே பறந்து பறந்து போய் ஒவ்வொரு பூக்கள்லையும் உட்காந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ குருநாதர் சீடனை பார்த்து சொன்னார், சீடா இங்கே பார்த்தியா எவ்வளோ பூக்கள், எவ்வளோ கலரில் இருக்குது, எவ்வளோ வண்ணத்து பூச்சிகள், ஏகப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் இருக்குது, இதில் ஒன்றை போய் பிடிச்சிட்டு வான்னு சொன்னார். ஒரே ஒரு வண்ணத்து பூச்சியை பிடிச்சிட்டு வான்னு சொன்னார். ஓடணும், ஒவ்வொரு செடிகிட்ட உட்காந்துருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சியும் தேடி தேடி ஒன்று ஒன்றா போய் பிடிச்சான். பிடிக்க கிட்ட போகும்போதெல்லாம் அது பறந்து பறந்து அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் இவனால் ஒரு வண்ணத்து பூச்சியை கூட பிடிக்க முடியல. களைச்சி போய் குருநாதர்கிட்ட வந்து நின்னான். ஐயா நான் போய் கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அது என்ன ஆகிடுது, ஓடிக்கிட்டே இருக்குது, என்னால் எதையுமே பிடிக்க முடியலன்னு சொன்னான். அவனை அழைச்சிட்டு போனார். ஒரு பூச்செடி அருகில் போய் அமைதியாக உட்காந்தார். சீடனையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். இப்போ நீ அமைதியாக இரு, எந்த கை கால அசைவுகள் எதுவும் வேணாம், மௌனமாக இரு, அமைதியாக இரு, மனதை ஒருநிலைப்படுத்திக்க, இறைவனை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னார். இவன் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக இருந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் இருந்த அத்தனை வண்ணத்து பூச்சிகளும் இவன் மேலே வந்து உக்காந்துருச்சு. இவன் மேலே வந்து அது பாட்ட எல்லாமே உக்காந்துருச்சு. இவன் தேடி தேடி அலைந்த போது கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இவன் அமைதியாக இருந்தபோது இவனை தேடி வந்து உக்காந்துருச்சு. அப்போ தான் சொன்னார், நீ உனக்கு தேவையானது என்னவோ அது இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். நீ தேவையற்றதை தேடி ஓடி ஓடி களைச்சி போகிறத விட அமைதியாக உன்னுடைய கடமையை முறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தீனாவே உனக்கு மகிழ்ச்சி எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சீடன்கிட்ட சொன்னார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இறைவா குருநாதரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்போ நம்ம வாழ்க்கையில் உடல் நலம் மனநலம் இது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே சீரும் சிறப்புமாக எல்லா மகிழ்ச்சியும் பெற்று இருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஜோதிடத்தில் துறையில் நீங்கள் பெரிய அளவில் வர வேண்டும் என்றால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குருநாதரனுடைய ஆலோசனைப்படி, ஏன்னா இப்போ நம்ம முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் இங்கே வந்து ஜோதிட வகுப்புகள் யூனிவர்சிட்டி மூலம் நடத்தி உங்களுக்கு பட்டம் கொடுத்து சான்றிதழ் கொடுத்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் வெளியில் போயிட்டு
இந்த ஜோதிட பலன்களை தெளிவாக சொல்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி முறையாக ஒரு குருநாதர் மூலம் நாம் எந்த ஒரு வித்தையும் கற்றுக்கொண்டால் மட்டுமே அது சிறப்படையும். ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இந்த வகுப்பை நாம் இந்த இதை வந்து நிறைவு செய்வோம். ஏன்னா மதிய உணவு வருகிறது. ஏன்னா எல்லோரும் பசி மயக்கத்தில் நம்ம பாதி தூக்கத்துக்கே போயிட்டோம். இருந்தாலும் அதனால் நிறைவு பண்ணிடலாம். ஒரு உதாரணத்தை மட்டும் வச்சுட்டு, ஒரு சீடன், ஒரு குருகுலம் இருந்தது. அதில் நிறைய சீடர்கள் படிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சீடர்களில் ஒரு சீடன் ரொம்ப படு சுட்டி, ரொம்ப திறமைசாலி. அவன் மட்டும் ரொம்ப திறமைசாலியாக இருந்தான். அவன் போய் குருநாதர்கிட்ட யோசித்தான். குருநாதர்கிட்ட போய் கேட்டான், ஏன் குருநாதரே, நாங்களாம் வந்து உங்ககிட்ட தான் இதை கற்றுக்கணுமா? ஏன் நாங்களே நூல்களை படித்து நாங்களே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி, நீ கொஞ்ச நாள் வேணும்னா போயிட்டு நீயா நூலை படித்து நீயா விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சார். உடனே அவன் குருகுலத்தை விட்டுட்டு, ஏன்னா இவன் மேலே நம்பிக்கை, நம்மளால் தனியாக கற்றுக்க முடியும், நூலை படித்து தெரிந்து கொள்ள முடியும், குருநாதருடைய உதவியே தேவையில்லை, குருநாதனுடைய ஆலோசனை தேவையில்லைன்னு போய் தனியாக இவன் ஒரு இதை அமைச்சு அங்கே நிறைய நூல்களை வாங்கி நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு நூலில் வந்து என்ன இருந்தது அப்படின்னா, எச்சில் உணவு தூய்மையானது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருந்தது. எச்சில் உணவு தூய்மையானது, வாயிலிருந்து துப்பக்கூடிய எச்சம் தூய்மையானது அப்படின்னு இருந்தது. ஒரு இறந்தவனுடைய உடை தூய்மையானது அப்படின்னு இருந்தது. இதை படிச்சுட்டான். ஆகா, நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு இவனுக்கு உணவு வேணும்னா போய் யாசகம் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு வருவான். அந்த ஊரில் போயிட்டு அன்னைக்கும் யாசகம் வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டானா, இந்த 3 விஷயத்தை இவன் படிச்சுட்டான். எச்சில் உணவு தூய்மையானதுன்னு படிச்சுட்டான். நேராக போனான். அங்கே ஒரு திருமண மண்டபம். அங்கெல்லாம் சாப்பாடு நல்ல அறுசுவை உணவோடு உணவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாட்டை இலையெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு குப்பை தொட்டியில் கொட்டுறாங்க. இவன் போய் பார்க்குறான், என்னடா நூலில் எச்சில் உணவு தூய்மையானதுன்னு இருக்குது, இவங்கெல்லாம் கொண்டுட்டு வந்து குப்பையில் கொட்டுறாங்களே, இவர்களெல்லாம் மூடர்கள் போல தெரியுது, முட்டாள்கள் ஆட்டக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எச்சில் உணவில் போயிட்டு இவன் தேடி பிடிச்சி அதில் ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்லான்ட்டு எடுக்க போகிறான். அப்போ அந்த வழியாக ஒரு குருநாதர், ஒரு மகான் வந்துகிட்டு இருக்காரு. என்னடா, ஒரு நல்ல ஒரு தன்மையுள்ள ஒரு திறமையுள்ள ஒருத்தனா தெரிகிறான், இவன் போய் எச்சில் உணவை பொறுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, என்ன விஷயம்பா, நீ போய் இதெல்லாம் எடுக்கிற, நீ நேராக மண்டபத்துக்கு போனீன்னா உனக்கு அறுசுவை உணவோட இலையில போட்டு சாப்பாடு போடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவன் சொன்னான், ஐயா நான் நூலில் படித்தேன், எச்சில் உணவு தூய்மையானதுன்னு இருந்தது, இவங்க தெரியாமல் மூடத்தனமாக தூக்கி போட்டுட்டாங்க, நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், தம்பி நீ புரிந்து கொண்ட விதம் இதுதான். எச்சில் உணவு தூய்மையானதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா என்னன்னா, ஒரு பால் இறைவனுக்கு படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் எப்படி கறக்கிறாங்கன்னா, அந்த கன்றுக்குட்டி முதலில் எச்சி பண்ணி குடித்தவுடன் அதற்கு பின்னர் கறந்து வரக்கூடிய பால் தூய்மையானது. அந்த பாலை இறைவனுக்கு படைக்கும் பொழுது அது தூய்மையானதுன்னு சொன்னாங்க. இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு வெறும் நூலை மட்டும் படித்து கொண்டு தவறாக அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இந்த மாதிரி நிலைமை தான் உனக்கு ஏற்படும். இதையே ஒரு குருநாதர் மூலம் இதனுடைய தெளிவான தெளிவுரையை தெரிந்து கொண்டு நீ படித்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அப்பதான் அவனுக்கு மண்டையில் உரைச்சிது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், குருநாதருடைய ஆலோசனை இல்லாமல் நம்மளா செயல்பட்டதனுடைய தவறு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி மகானே, இன்னும் 2 விஷயத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த வாயில் உள்ள உமிழ் நீர் வந்து தூய்மையானதுன்னு சொன்னாங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, தேன் ஒவ்வொரு பூக்கள்லையும் தேனை உறிஞ்சி அதை உமிழ்ந்து தான் தேனாக்குது. அந்த தேனை இறைவனுக்கு படைக்கிறதுக்கு கொண்டுட்டு வந்து நம்ம படைக்கும் பொழுது அது தூய்மையானதாக மாறுகிறது. இதை தான் ஒரு எச்சில் இது வந்து தூய்மையானதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். சரிங்க, இன்னொரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான்.
இறந்தவர்களுடைய உடை தூய்மையானதுன்னு சொல்கிறாங்களே. பட்டுப்பூச்சியிலிருந்து தான் பட்டு எடுக்கிறாங்க. அந்த பட்டு துணி இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானது. அப்போ அந்த பட்டை நெய்து அந்த ஆடையை இறைவனுக்கு படைக்கிறாங்க. இது தூய்மையானது. அப்போ பட்டுப்பூச்சி இறந்து தன்னுடைய ஆடையை தருகிறது, இது தூய்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு உண்மையான விஷயமே புரியுது. அப்போ எந்த ஒரு விஷயமும் ஒரு குருநாதர் மூலம் தெள்ள தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கு பின்னர் நாம் செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய கருத்துக்களை கேட்ட அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி, முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் நீங்களும் இறைவன் எல்லாம் அல்ல இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வளமாக வாழ்த்தி, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய திருப்பூரிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடியவர் உலகம் சுற்றும் வாலிபர் என்றே அழைக்கலாம். உலக நாடுகள் முழுவதும் பல நாட்டுக்கு ஐயா அவர்கள் சென்று ஜோதிடத்துறையிலையும் எண்கணித துறையிலையும் பல விருதுகள் பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 கௌரவ டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறார். சாதாரண ஒரு விஷயம் இல்லை, 10 டாக்டரேட் பட்டம். நிறைய இடத்துல வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விருதுலெல்லாம் வாங்கியிருக்கிறார் நம்முடைய நிதிஷ் ஆனந்த் ஐயா அவர்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா மொழிகள் நிறைய மொழிகள் ஐயாவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 5 மொழிகள் ஐயாவுக்கு தெரியும். அந்த மாதிரி நல்ல டெக்னிக்கான, டேலண்டான, திறமையான, உடனடியாக பலன் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா எண்கணித்துக்கு உண்டு. அந்த மாரி ஒரு விஷயத்த மிக சிறப்பான முறையில் இது வரைக்கும் வெளியே வராத அற்புதமான ஒரு தகவலை நம்முடைய நிதிஷ் ஆனந்த் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்ம கொடுக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு ஒரு கரகோஷத்துடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம்.